இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க 5 தமிழ் படம் என்னங்கிறது தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு ப்ரோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருபந்தாரிக் பார்பரிக் 2025ல தமிழ் டப்ல சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா மூவி. சத்யராஜ் ஹீரோவா ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்யராஜ் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்காரு. அவரோட பேத்தி காணாம போறா. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம கதையோட ஹீரோ ஒரு கான்ஸ்டபிளோட ஒன்னா சேர்ந்து இந்த கேஸத்தை ஓனா கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன, பொண்ணை காப்பாத்துறதுக்காக பார்பிக்கா செகண்ட் ஹாஃப்ல பண்ணக்கூடிய சம்பவம் அட்டகாசமா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கும் அந்த 2 பசங்களுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பேரலல் லைஃப் கான்செப்ட் மூலியமா, நான் லீனியர் நரேஷன் மூலியமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற கதையை ஓபன் பண்ணி என்ன ரிவீல் பண்ணிருக்காங்க. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பார்பிக் கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் வச்சு என்ன கனெக்ஷன் கொடுத்து ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி மாசான ட்விஸ்ட்டை பில்ட் பண்ணாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட சன் நெக்ஸ்ட்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப நீட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டா நடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ரொட்டீனான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுனாலே கண்டிப்பா இந்த படத்தை உங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா படத்தோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாம இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை நீட்டா சொல்லியிருந்தாங்க. நான் லீனியர் நரேஷன்ல அந்த 2 பசங்களை லிங்க் பண்ணதுமே நச்சுன்னு நல்லா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ரிவெஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸை லாஜிக்கலா கனெக்ட் பண்ணி எமோஷன்ஸோட விளையாண்டு கனெக்ஷன் கொடுத்து ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணது எல்லாமே நச்சுன்னு நல்லா இருக்குங்கிறது இந்த த்ரில்லர் படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா எடுத்து பிரசென்ட் பண்ணிடுவாங்க. படத்துல லாஜிக் பல இடத்துல அடி வாங்கினாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்சான த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மேட்னி 2024ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவி இப்போ 10 கோட்டால தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல ரச்சிதா ராம், சதீஷ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவரோட சொந்த பங்களாக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் பார்ட்டி பண்ணி ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோவை ஏமாத்தணும், பேய் இருக்குன்னு நம்ப வைக்கணும்னு நினைச்சாலும் அந்த வீட்டுல உண்மையாலுமே ஒரு பேய் இருக்கு. அங்க அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஒரு பொண்ணோட அம்மா மிஸ்ஸிங் கேஸை வச்சு என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், யார் அந்த வீட்டுல பேயா இருக்காங்க, அங்க என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹாரர் டிராமாவே இல்லாம ஒப்பேத்தி வச்சுட்டாங்க. ரோம் காம் ஸ்டைல இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சிருந்தாலும் ரொமான்டிக், காமெடி, எமோஷன், ஆக்ஷன் சொல்லி எதையுமே இவங்க பிளசண்டா இவங்க பிரசென்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஹாரர் காமெடியுமே படத்துல பேச ஒர்க் அவுட் ஆகல. காமெடியுமே 40% தான் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கு. டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே நீட்டா நடிச்சு எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும் லைட்டா நீங்களே யோசிப்பீங்க. இப்பவுமே போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தமிழ் டப்ட ஆவரேஜான ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் இந்த மேட்னி. சுமதி வளவு 2025ல தமிழ் டப்ல ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் ஹாரர் காமெடி டிராமா மூவி டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அர்ஜுன் அசோகன் தான் இந்த படத்துல ஹீரோவா சம்பவம் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள 8 மணிக்கு மேல யாருமே வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுமதி வளவுல அமானுஷமான விஷயங்கள் ராத்திரியில நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஊருக்குள்ள ஒரு பொண்ணு காணாம போக அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 8 மணிக்கு மேல அந்த சுமதி வளவை கடந்து போறதுக்காக எதுக்காக முயற்சி பண்றாங்க, ஹீரோட காதல் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு நடுவில் ஹீரோ மேல எதுக்காக ஒரு குடும்பம் பயங்கர கோவத்தோட இருக்குங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாரர் காமெடி டிராமாவை தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஃப் பேக்டு மலையாளம் மூவி, ஒரு ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டை இந்த படத்துல கிரியேட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் அசோகனை தாண்டி இந்த படத்துல நடிச்சு எல்லாருமே நீட்டா ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து தான் சம்பவம் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரைட்டிங் பயங்கர வீக்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேஷான டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கர ஆவரேஜா ப்ரெடிக்டபிளா சிம்பிளா போயிடுச்சு. ஃபேமிலி டிராமாவோட எமோஷன்ஸையும் சென்டிமெண்ட்டையும் நிறைச்சு காதல் காமெடியை மிக்ஸ் பண்ணதுனாலேயே படம் செல்ஃப் எடுக்கல. அதை தாண்டி இன்ட்ரோல் போர்ஷன் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் வாட்சபிளா நீட்டா இருந்ததுனால ஒரு ஓகே ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய சிம்பிளான மலையாளம் தமிழ் டப்டு ஹாரர் காமெடி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ZEE5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக்மேட் 2025ல தமிழ் டப்ல ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. யுஎஸ்ஏலயே மொத்த படத்தை எடுத்து முடிச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல லால், அனுப் மேனன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுப் மேனன் கம்பெனில இருந்து நடத்தின ட்ரக் டெஸ்ட்ல நிறைய பேஷண்ட்ஸ் இறந்து போறாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆன்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அனுப் மேனன் மாட்டிக்காம தப்பிச்சாரா, இதுக்கு நடுவில் அதே ஊர்ல கேங்ஸ்டரா லால் என்ன சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதனால அவரோட வாழ்க்கையில என்ன பாதிப்பு ஏற்படுச்சு, இதுக்கு ரெவெஞ்ச் எடுக்கிற விதமா அந்த ஆன்டி என்ன சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு, ஹீரோ தப்பிச்சாரா இல்லையாங்கிறத
இந்த மலையாளம் தமிழ் டப்டு மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா. டெக்னிக்கலா படம் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் லால் அண்ட் அனுப் மேனனை தவிர வேற யாருமே ஜஸ்டிஃபைங்கா நீட்டா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. ஸ்டோரியோட சப்ஜெக்ட் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவா இருந்தாலும் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பட்ஜெட்ல எடுத்து பிரசென்ட் பண்ணிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட்டுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸுமே ஓகேவா தான் இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே த்ரில் எலிமெண்ட் இல்லாத ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. டைம் பாஸ்க்காக போர் அடிச்சா வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட Z5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஷண்முகா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை வச்சு இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. ஊருக்குள்ள பொண்ணுங்க எல்லாம் மர்மமான முறையில காணாம போய்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே சூசைட் பண்ணி இறந்து போக இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கதையோட ஹீரோ அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிச்சாரா? அந்த பொண்ணுங்களை யார் எதுக்காக கிட்னாப் பண்றாங்க? இந்த சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை மட்டுமே ஹோல்டு பண்ணி கிளைமேக்ஸ்ல மெசேஜ் சொல்லி ட்விஸ்ட் கொடுத்து கிளைமேக்ஸ்க்காக படம் பார்க்கலாங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஹாரர் த்ரில்லர் டிராமா டோன்ல செகண்ட் ஹாஃப்ல நிறைய விஷயத்தை இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், நரபலி கான்செப்ட், ராட்சச குழந்தைன்னு சொல்லி கான்செப்டாவும் ரைட்டிங்லாவும் நிறைய விஷயம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் பிரசன்டேஷன்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை எந்த ஜெர்னல் ஸ்பெசிஃபிக்காவும் கொண்டு போகாம எல்லாத்தையுமே கலந்து கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமாக்குள்ள ஹாரரை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபிட் பண்ண ட்ரை பண்ணதுனாலே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சட்டலா ஆவரேஜா இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படம் டேக் ஆஃப் ஆன ஒரு ஃபீலே கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவம் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து கிளைமேக்ஸ்ல இவங்க கொடுத்த ட்விஸ்ட்டுக்காக போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you and love you all.